கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாக்கோப்பு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். யாக்கோப்பு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். சில இடங்களுக்கு நாம் போகும்போது, சில காரியங்களை செய்யும்போது, நான் செஞ்சு முடிச்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன் என்று நீங்கள் சொல்லாதிருங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் நமக்கு அழகாய் போதிக்கிறது. சில நேரங்களில் நம்ம யாருன்னா நம்ம கேட்டால் நம்ம அதை கன்ஃபார்மாக செய்வோம் என்று சொல்லுவோம். சில காரியம் நடந்துடும், சில காரியம் நடக்காது, அது நடக்காமல் போகலாம். அதனால நீங்கள் முதல்ல சொல்லும் போதே ஆண்டவருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால் இன்னினதை செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இதனால சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு சித்தமான ஜெபம் பண்றேன்பாங்க. அது கர்த்தருக்கு சித்தம் தான். ஜெபம் பண்றது கர்த்தருக்கு சித்தம் தான். வேத வாசிப்பு கர்த்தருக்கு சித்தம் தான். பிறருக்கு நன்மை செய்வது கர்த்தருக்கு சித்தம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ தேவன் நமக்கு நன்மை செய்ய அந்த காரியங்கள் அறிந்திருக்கும் போது, நம்மகிட்ட இருக்கும்போது, நாம கர்த்தருக்கு சித்தமானால் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது நன்மை செய்யலாம், இருக்கும்போது செய்யலாம். இல்லைன்னா கடன் வாங்கி செய்யக்கூடாது. அப்போ எதை எப்பொழுது சொல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால எதை பேசினாலும் ஞானமாய் இதை நம்மளால செய்ய முடியும் என்றால் ஆண்டவருக்கு சித்தமானால் செய்வோம் என்று சொல்லி பழகுங்கள். கட்டாயம் கர்த்தருக்கு சித்தமானால் அது வாய்க்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும், எந்த காரியமும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஜெபிப்போமா? கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொல்லி பழக வேண்டும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? கர்த்தர் எனக்கு இத்தனை பிள்ளைகளை கொடுத்தார். எல்லாவற்றையும் கர்த்தரை முன்னாடி வைக்கும் போது நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதைத்தான் யாக்கோப்பு எழுதுகிறான். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கட்டும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். நாங்களும் இதன் வேத வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.